Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அபேல். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிராவல் எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் அறிமுகப்படுத்துவோம். എൻ്റെ പേര് ജോമോൻ. ഞാൻ കൊല്ലം ജില്ല കൊട്ടാരക്കരയിൽ നിന്ന് വീഡിയോ കാണുന്നു. ഞാൻ +1 പഠിക്കുന്നു. ஹலோ கைஸ், என் பேர் வந்து கார்த்திகா. நான் வந்து கேரளாவில் இருக்கேன். கேரளாவில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் MBAக்கு. ஆனால் சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. நம்ம ஆவலனா வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. தூத்துக்குடி நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எங்கள் வீடியோஸ்க்கெலாம். அப்புறம் நிறைய வ்ளாக்ஸ்லாம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போடுற கேரளாவில் எந்த பிளேஸ் போனாலும் நிறைய வீடியோஸ் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வழியாக நம்மளோட வீடியோ பார்க்குற நம்மளோட நண்பர்கள் எல்லாத்தையும் நம்ம சேனல் வழியாக அறிமுகப்படுத்துகிறோம். அதான் நீங்களும் இந்த மாதிரி நம்ம சேனல் வழியாக வரணும் அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கள் கொல்லத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். கொல்லத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும். கொல்லம் ஆசிரமம் கிரவுண்டில் தான் இருக்குது, ஆசிரமம் மைதானம். கேரளாவில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே ஃபெஸ்டிவல் இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்த்தாலும் இந்த கிரவுண்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே பார்க்காம நீங்கள் போக முடியாது. கண்டிப்பாக பாருங்கள். என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் மகோத்சவம் 2024 தான். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாடலில் ஒரு செஞ்சு வச்சுருக்கிறாங்க, டைட்டானிக் ஃபெஸ்டிவல். அதே மாதிரி குணாவோட குகையாக ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கேரளாவில் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுலேருந்து குணா குகை வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இன்ன வரைக்கும் பார்த்தே கிடையாது, ஃபோட்டோவும் பார்த்தே கிடையாது, எதுவுமே பார்த்தே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக தான் நானும் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் என் கூட வீடியோலாம் பாருங்கள். ஓகே, நம்ம நேராக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நானும் என்னோடய டியோவும் தான். பாய், நம்ம நேரம் அங்கே போய் பார்ப்போம். இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய டைட்டானிக் எக்ஸிபிஷன். கொல்லம் ஆசிரம கிரவுண்டில் தாங்க இருக்குது. இங்கே எப்படி நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 900 மீட்டர் தான் இருக்குது. இன்றைக்கி தான் இதோட திறப்பு விழாவுக்கு வேண்டி கொல்லம் MLA முகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரிஜினல் மஞ்சுமல் பாய்ஸும் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து கேரளாவில் ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவம், அதனால் அவங்களும் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. 3 வயசுக்கு மேலே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கும் 100 ரூபா. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 3 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும். ഈ മഹോത്സവത്തിന് എല്ലാ ആശംസകളും നേർന്നുകൊണ്ട് എൻ്റെ വാക്കുകൾ ഉപസംഹരിക്കുന്നു. നന്ദി. ഒട്ടേറെ വിസ്മയ കാഴ്ചകളൊരുക്കി ഗുണാക്കേവ് നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു. ഗുണാക്കേവിന്റെ ഉദ്ഘാടനം നിർവഹിക്കുന്നത് ബഹുമാനപ്പെട്ട ഇരവിപുരം MLA ശ്രീ M നൌഷാദ് അവറുകളാണ്. 2 MLA-മാരോടെ ചേർന്നാണ് അവരെ ആദരിക്കുന്നത്. നിങ്ങൾ കുട്ടേട്ടാ എന്നൊരു വിളി കേട്ടിട്ടുണ്ടോ? അത് കുട്ടേട്ടാന്ന് വിളിച്ചാൽ വേറൊരു പേരും കൂടെ ഉണ്ടല്ലേ, സുഭാഷ് അല്ലേ? ദാണ്ട് സുഭാഷ്, ദ റിയൽ സുഭാഷ്. നിങ്ങൾ സിക്സനെ ഓർമ്മയുണ്ടോ? സിനിമയിൽ സിക്സൻ ജീവിച്ചിരിക്കുന്ന യഥാർത്ഥ സിക്സൻ താ തൊട്ട് പുറകെ വരുന്നു. സുജിത്തിനെ ഓർമ്മയുണ്ടോ? അടുത്ത സിജു,
ജിൻസനെ ഓർമ്മയുണ്ടോ നിങ്ങൾക്ക്? അടുത്ത ജിൻസൺ ദാ വരുന്നു. ജിൻസൺ അടുത്തത് കൃഷ്ണകുമാർ. അടുത്തത് സുബീഷ്. നിങ്ങൾ ആ സിനിമയിലെ ഡ്രൈവർ പ്രസാദിനെ ഓർമ്മയുണ്ടോ? ജീവിച്ചിരിക്കുന്ന യഥാർത്ഥ ഡ്രൈവർ പ്രസാദ് ഇതാണ്. ലൂസ് അടിക്കണമെന്ന് പറയുന്നത് ഓർമ്മയുണ്ട്? ലൂസ് അടിക്കടാ, അതാ ലൂസ് അടിക്കടാന്ന് പറഞ്ഞ പോലെ അഭിലാഷാണ് നാടകി വരുന്നത്. അടുത്തത് കുട്ടേടാ സുഭാഷേ. ക്ഷണം സ്വീകരിച്ചു കൊടുക്കുക എല്ലാവർക്കും സ്നേഹത്തിലെ ഭാഷയിൽ നന്ദി പറയുന്നു. டைட்டானிக் மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்படி இருக்கும் பாருங்க. வாவ், இதுதான் டைட்டானிக்கோட ஃப்ரெண்டு. ஃபஸ்ட் டைமாக கப்பலில் ஏறுற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 2000 பேர் முதல் முறை கப்பலில் ஏறி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. டைட்டானிக் மேலே வந்து நிற்கிறோம். ஆனால் இவங்க வந்து அந்த ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பண்ணலை. அதுக்கு முன்னாடி போக முடியாது. ஃப்ரெண்டு வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்.
ஹாய் ஹாய் வர இவர் தான் உண்மையிலேயே அந்த குணா குகைக்குள்ளே விழுந்தவர். ரெண்டாயிரத்தி 6 இவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் வாழ்க்கையில யாருமே மறக்க முடியாத ஒரு ஹிஸ்டரியாக மாறிட்டு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் கண்டிப்பாக பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். Well, right now my address is the RMS Titanic. After that, I'm on God's good humor. And how is it you have means to travel? I work my way from place to place, you know, tramp steamers and such. But I won my ticket on Titanic here in a lucky-handed poker. A very lucky hand. All life is a game of luck. We're in the next door. I don't. And you find that sort of purpose existence appealing to you? Well, yes, ma'am, I do. I mean, got everything I need right here with me. Got air in my lungs and a few blank sheets of paper. I mean, I love waking up in the morning not knowing what's going to happen. Who I'm going to meet. Where I'm going to wind up. Just the other night I was sleeping. நம்ம பார்க்க போகிறது குணா கேவ். நம்ம கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மஞ்சுமல் பாய்ஸோட குணா குகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குணா கேவ். இது நம்ம நேராக குணா கேவ் தான் போகிறோம். இதில் உங்களுக்கு இருட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. லைட்லாம் போடவே இல்லை. என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்போடு காதலன். பயமா இருக்குது கைஸ்.
நல்லா இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. யாரும் தெரியுதா பாருங்க. பாய்ஸ் கூட நம்ம குணா குகையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தனியாக வந்த உடனே கண்டிப்பாக பயந்துருவோம், ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரம் நம்ம வந்தோம்னா இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களால் இருக்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு கடைகள் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, இது ஒரு பப்படம் மாதிரி ஐட்டம்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக ஊறுகாய். பார்த்தீங்கன்னா பல விதமான ஊறுகாயெல்லாம் இங்கே இருக்குது. அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக தமிழ் எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. പതിനഞ്ച് താനേ അല്ല, എല്ലാമേ 15 രൂപ. ഒരു വീട്ടിലേക്ക് വേണ്ട എല്ലാ സാധനങ്ങളും ഇവിടെ ഉണ്ട്. 15 രൂപ സ്റ്റാർട്ടിങ്. ஓகே, தேங்க்யூ. அண்ணா நீங்கள் தமிழா? இது எல்லாமே தமிழ்காரங்க தாங்க. யா ஆமாம். கேரளா ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம்லாம் பாருங்கள், விதமான ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி தான் கடையெல்லாம் தொடங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரே திருவிழா தான். எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு பேய் பங்களாவுக்கு போகிறதுக்கு வேண்டி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கூட்டமாக இருக்குது. நம்ம போய் அங்கே போய் சுற்றி பார்த்து வருவோம். அதுக்கப்புறம் உள்ளே பார்ப்போம். பேய் பங்களா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். உள்ள பேய் இருக்கா இல்லையா போய் பார்த்துட்டு வந்துடுமா? தெரியுதா?
மாட்டிக்க சாமி, காப்பாத்துங்க. இங்க பாருங்க, ஐயோ எங்க பார்த்தாலும் எலும்பு கூட தொங்குதே. யாரப்பா பயமா இருக்குது. ஒத்தையில மாட்டிக்கிட்டு ஐயோ ஒத்தையில மாட்டிக்கிட்டேனே. இங்கே பாருங்க சாமி, எல்லாரும் போயிட்டாங்க. நான் எப்படி போய் இறங்க போறேன்னு தெரியுது. உங்களுக்கு பயமா இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் எனக்கு கண்டிப்பாக பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒத்தையில இருந்தேன், என் கூட வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஓகே, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன வச்சுருக்காங்க, என்னத்தை பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு நிறையா இங்கே வண்டியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஓகே, உள்ளே உங்களுக்கு டாய்லெட்லாம் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? வேறு லெவல். இதே மாதிரி 2-3 வீடியோ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது உள்ள. டிரைவர் ஷாட்டர் இதுதான் கொடைக்கானலுக்கு வண்டி ஓட்டிட்டு போன டிரைவர். மஞ்சள் போஸ்ட் டீம் எல்லாம் பார்த்தாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு பாட்டு குச்சி இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். எப்படி இருந்துச்சு வீடியோ? கண்டிப்பாக டைட்டானிக் கப்பலை வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இல்லைன்னா ஃபோட்டோவில் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் அதே மாதிரி நேரில் செஞ்சு வச்சு பார்த்துருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ கூட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களாவே. டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.